தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் சார். சார் வணக்கம். வணக்கம் ஹக்கீம். அண்மை காலமாக ஒரு வதந்தி என்று கூறவா அல்லது திட்டமிட்டே பரப்பப்படுகிறதா என்று தெரியவில்லை. தமிழக வெற்றி கழகம் கடந்த காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் முடிவாகுவதற்கு முன்பு வரை காங்கிரஸ் எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்துடன் சென்று விடும் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் இப்போது அவர்கள் பாஜக அஇஅதிமுக அந்த கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல்கள் விமர்சையாக பேசப்பட்டு வருகிறது. நாள்தோறும் அது ஒரு பரபரப்பிற்கு பஞ்சம் இல்லாத வகையில் இருதரப்பும் அப்பட்டமாக மறுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. நீங்கள் ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்டா எப்படி பாக்குறீங்க? விஜய் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பாரா? விஜய் சுயாட்சியாக, அதாவது அவராக முடிவெடுத்து இந்த அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார் அல்லது செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் நம்பல. ஏதோ ஒரு அரசியல் டிசைன்ல இவர் ஒரு ரோல் பிளே பண்ண வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கருத்துப்படி அவருக்கான அசைன்மெண்ட் வந்து திமுக வாக்குகளை பிரிக்கணும், திமுகவிடமிருந்து கூட்டணி கட்சிகளையும் பிரிக்கணும். திமுகவை இந்த கூட்டணி அரசியல் ரீதியான வலிமையான கூட்டணியாக திமுக இருக்கும் வரை அந்த கூட்டணியை வெல்வது எளிதல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து விட்டது. அதனால எல்லா விதங்கள்லயும் அவங்க அதை முயற்சி பண்ணி பாக்குறாங்க. கருத்தியல் ரீதியாக திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு அசைன்மெண்டோட ஒரு கட்சி, பெரியார்ல தொடங்கி அண்ணா கலைஞர் வரைக்கும் கருத்தியல் ரீதியாக திமுகவுக்கு எதிராக பேசுவதற்கு என்று ஒரு அமைப்பு, அதையும் அதற்கும் வழிகாட்டுதல்களை கொடுக்கக்கூடிய இடத்துல பாஜக இருக்கு. விஜய் வந்து நேரடியாக இந்த சிறுபான்மை மதங்களை சேர்ந்த வாக்குகளை தங்களுக்கு ஆதரவாக திரட்டுவது, மதச்சார்பற்ற ஒரு கட்சி தவேக என்ற காரணத்தினால திமுகவோடு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு கட்டாயம் எதுவும் இல்லை, திமுகவோட தான் இருக்கணும்னு ஒரு கட்டாயம் இல்லை, இன்னொரு மதச்சார்பற்ற கட்சியாக எங்க கூடவும் வந்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுப்பது, அப்படி திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு முயற்சி செய்வது அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட்ல விஜய் அதிமுகவை நேரடியாக தங்களுடைய கைப்பிடிக்குள்ள வச்சுக்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க. இப்படி 3 முகங்கள்லயும் வேலை செய்யறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுல இப்போ தவேக அந்த கூட்டணிக்கு வருமா வராதாங்கிறது, அவங்க எந்த நோக்கத்துக்காக தவேக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அவர்களால் செயல்படுத்த இயலவில்லை என்றால், அல்லது இது ஒண்ணு செயல்படுத்துறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து முடிவுகளை மாற்ற வேண்டியது இருக்கும். 2வது, அதிமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பிற கட்சிகள் எல்லாவற்றையும் அதுல கொண்டு வந்து சேர்த்துட்டு இந்த கூட்டணியே திமுகவை எதிர்த்து வலிமையான ஒரு போராட்டத்தை நடத்த முடியும் அப்படின்னு முதல்ல நம்புனாங்க. அது டேக் ஆஃப் ஆகல. அது நீங்க ஜெல்லாகலன்னு நீங்க கேள்வியில குறிப்பிட்டீங்க. அது டேக் ஆஃப் ஆகல. அவங்க கூட்டணியை அது உற்சாகமாக 2 கட்சிகளும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்னு தெரியல. அண்ணாமலை ஃபேக்ஷன் வந்து முழுக்க அதை ரிஜெக்ட் பண்ணுது. எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்டுங்கிறத அவங்க ஏற்கல. ஆனாலும் கட்சி கட்டுப்பாடு காரணமாக அவர் அமைதியாக இருக்கிறாரு. அதனால ஒரு டிசன்ட் மாற்று கருத்து வந்து அந்த கூட்டணிக்கு எதிராக ஒரு மாற்று கருத்து பாஜகவுக்குள்ள இருக்கு. பாஜகவோடு சேர்ந்தால் தங்களுடைய தொகுதியில தாங்கள் வெற்றி பெற முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க. பாஜகவோடு கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய அதிமுக செக்மெண்ட் வந்து 2 செக்மெண்ட் தான். மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய, மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அதிமுக பாஜக சேர்ந்தால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அவங்க இந்த கூட்டணியை ஆதரிக்கிறாங்க. தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே அவங்களுடைய பலம் வந்து அங்க இழந்து போயிருக்குது அதிமுக. அதுல பாஜகவினுடைய வாக்குகள் வந்தால் அங்கு அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த 2 பகுதிகளில் உண்டான அதிமுக மட்டும்தான் பிஜேபியுடனான கூட்டணியை ஆதரிக்குது. மீதி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது மத்திய பகுதியில் இருக்கக்கூடியவர்களோ வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கோ இந்த கூட்டணி பிடிக்கல. அது அவ்வப்போது வெளிப்படுகிறது.
சில சமயங்கள்ல அடக்கி வாசிக்கிறாங்க, சில சமயங்கள்ல வெளியில சொல்லிடுறாங்க. அதனால அது வந்து ஒட்டாமலே போயிட்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த டேக் ஆஃப் ஆகலங்கும் போது விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த கோர் ரசிகர்களை மட்டுமாவது நமக்கு வாக்களிக்க வைக்க முடியாதா? நம்ம போட்ட பிற திட்டங்கள் தான் ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால இந்த ரசிகர்கள் ஓட்டு மட்டும் நமக்கு வந்தா போதும் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியை அவரை கொண்டு வந்து சேர்த்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப அதுக்கு குறுக்க இவர்களே ஊதி பெரிதாக்கிய அவருடைய விஜயோட பிம்பம் இருக்கு. அவர் வந்து நான் முதலமைச்சர் வேட்பாளர்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் அதை இழந்து அதை விட்டு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணிக்கு வருவாரா அப்படின்னு பார்க்கணும். இல்ல எடப்பாடி பழனிசாமி அங்க இல்லாம தள்ளிட்டா விஜய சிஎம் கேண்டிடேட்டாக வச்சு என்டிஏக்குள்ள இன்னொரு முயற்சியை கூட அவங்க செஞ்சு பார்க்கலாம். நாங்க எல்லாருமே உங்க கூட தான், தேர்தலுக்கு பிறகு அதையெல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம், கூட்டணிக்குள்ள வாங்க அப்படின்னு கூட சொல்லி கூப்பிடலாம். அதுல எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. ஆனா திமுகவுக்கு எதிராக நின்று மதச்சார்பற்ற பிளாட்ஃபார்ம் ஒன்றை கையில வச்சுக்கிட்டு சிறுபான்மையினர் வாக்குகளை திமுகவுக்கு போக விடாமல் தடுப்பது என்ற தொடக்க கால நோக்கம் நிறைவேறும் என்றால் அவர் தனியாக நிற்பார். அது நிறைவேறாதுன்னு உறுதியாக தெரிஞ்சிடுச்சுன்னா அவரை வந்து கூட்டணிக்குள்ளேயே கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முயற்சிகளை தான் செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். இறுதியான ஒரே ஒரு கேள்வி. சிபிஐ அந்த கரூர் வழக்கு சம்பந்தமாக இப்போது திரு விஜய் அவர்களுக்கு 15ஆம் தேதி ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பல அவதூறுகள் அந்த 2 தினங்களுக்கு முன்னதாக ஊடகங்கள் வாயிலாக பரப்பப்பட்டது. சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் அவர் வாங்க மறுத்து விட்டதாகவும் இப்படிப்பட்ட பல விஷயங்கள் வதந்திகள் பரப்பப்பட்ட நிலையில் அவர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் தெளிவுபடுத்தி விட்டார். 17ஆம் தேதி என்னை அழைத்திருக்கிறார்கள், நான் சென்று உரிய விளக்கம் கொடுக்க போகிறேன் என்று. தேர்தல் சமயத்தில் இப்படி இருதரப்பையும் அவர்கள் சம்மன் அனுப்பி அவர்கள் டெல்லிக்கு அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதில் இருக்கக்கூடிய பின்னணி அரசியல் என்ன? திரு விஜய் அவர்களுக்கு இன்னும் ஜனநாயக படம் ரிலீஸுக்குமே இன்னும் சிக்கல் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. சிபிஎஃப்சியினுடைய இயக்குனர் மறு ஆய்வுக்கு என்ற உடல்நிலை காரணத்தை காட்டி அவர் போஸ்ட்போன் பண்றாரு, தள்ளி போடுறாரு. அப்போ இதுல இருக்கக்கூடிய பின்னணி அரசியல் என்ன சார்? நிறைவான கருத்து. அதான் மறு ஜனநாயகன் படத்துல மறு ஆய்வுக்கான நாளை தள்ளி போடுவது, அதுக்கப்புறம் சிபிஐல திரும்பவும் விளக்கம் கேட்பது போன்ற விஷயங்கள் அவருக்கு ஒரு விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். அது சுதந்திரமான அமைப்பாக, விசாரணை அமைப்பாக சிபிஐ செயல்படுகிறது அப்படின்னு நான் நம்புவதற்கு விரும்புகிறேன். ஆனா இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, ஒன்றியத்துல இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அப்படியெல்லாம் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நிகழ்வுகள் காட்டவில்லை. அந்த வகையில பார்க்கும்போது இந்த சிபிஐ மூலமாக ஒரு அழுத்தத்தை விஜய்க்கு கொடுக்கறாங்கிறது தான். பேச தயங்கிய தவிக தோழர்களே இப்ப அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அழுத்தம் கொடுக்கறாங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு கொடுத்திருக்காங்க. அவர் வந்து கூட்டம் நடத்தினாரு, ஒரு நேரத்தை சொன்னாரு, அந்த நேரத்துக்கு வரல. வேறொரு நேரத்தை அறிவித்தார்கள், அந்த நேரத்துக்கும் வரல. 7 மணிக்கு வந்து சேர்ந்தாரு. தள்ளி நிக்க சொன்ன இடத்துலயும் நிக்கல. கூட்டத்தை பிளவுபடுத்தி உள்ளுக்குள்ள புகுந்து அங்க இருந்தவர்களை இடப்பெயர்ச்சி செய்யும் போது அந்த நெருக்கடி காரணமாக, இந்த முடிவுகளின் காரணமாக ஏற்பட்ட நெருக்கடியில 41 பேர் இறந்தும் போயிட்டாங்க. இந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம செந்தில் பாலாஜிய சதி செய்தார் அப்படின்னு சொல்லி பேசுவதும், அது தொடர்பாக அவரை வந்து எவ்வளவு தூரம் அவர் மேல அவதூறு சுமத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அவதூறு சொல்லுவதுமாக அந்த பீரியட்லயே பண்ணாங்க. அதற்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக அதுல வேற ஒன்றும் சொல்ல முடியாதுங்கிற நிலைமை வரும்போது திரும்ப 1000 கோடி டாஸ்மாக்ல பிரச்சனை அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்பி விட்டாங்க, அல்லது ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொன்னாங்க, அறிக்கை கொடுத்தாங்க. ஆனா அதுவும் நீதிமன்றத்துல போய்
தவறான திசையில போகுது அப்படிங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு வெளியில வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப திரும்ப சிபிஐ இந்த கேஸ்ல வந்து அவரை விளக்கம் சொல்ல கொண்டிருக்காங்க. விளக்கம் சொல்வதற்கு விளக்கம் சொன்னதோட முடிஞ்சு போகும். அதை தாண்டி அதை பற்றி பேசுவதற்கு ஒண்ணும் இருக்காது. அதுவே தேவையா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். மருத்துவமனையில எல்லா கட்சி தலைவர்களும் தான் வந்து ஆறுதல் சொன்னாங்க, கூட நின்னாங்க. ஒரு சாலிடாரிட்டி தானே அது. ஒரு நெருக்கடியான ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. நிகழ்வின் போது நாம் சாதாரண பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் இருக்கிறோம், மக்களுக்காக நிற்கிறோம் அப்படின்னு அரசியல் கட்சிகளும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களும் இணைந்து நிற்பது சகஜமானது. ஆனா மருத்துவமனைக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னு எல்லாம் ஒரு விசாரணை நடக்கும். இதுல எனக்கு ஒரு சின்ன குறுக்கீடு. திரு செந்தில் பாலாஜிக்கு முன்னதாகவே எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த மருத்துவமனைக்கு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் தாவேகா தரப்பும் அஇஅதிமுக பாஜக தரப்பு தான் கான்ஸ்பிரசி தியரியை உண்டு செய்து அப்பட்டமாக அவதூறுகளை பரப்பினார்கள். எந்த ஒரு தகுந்த ஆதாரத்தையும் பொதுவெளியில் அவர்கள் முன்வைக்கவில்லை. அப்படி என்றால் சிபிஐ வசம் அவர்கள் அந்த கான்ஸ்பிரசி தியரியை கூறியிருக்கிறார்களா? சிபிஐ அதன் அடிப்படையில் இந்த விசாரணைக்கு அளித்திருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி. நயினார் நாகேந்திரன் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் முன்னிலையிலேயே இந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணத்திற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் காரணம் என்று அப்பட்டமாக உள்துறை அமைச்சர் முன்னிலையில் அவர் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாரோ ஒருவர் எங்கோ சொல்வதோ அல்லது யாரோ ஒருவர் வந்து விசாரணையின் போது சொல்வதன் அடிப்படையிலேயோ நீங்க வந்து ஊகங்களின் அடிப்படையில ஒரு வழக்கை நடத்த முடியாது. ஆதாரங்கள் எங்க? குற்றப்பத்திரிகை கூட தயாரிப்பதற்கான ஆதாரம் இல்லாமல் நீங்க ஜோடிச்சுட்டு வந்திருக்கிறீங்கன்னு இப்பதானே மது கொள்கை வழக்குல டெல்லியில சிபிஐக்கு கடுமையான கண்டனங்களை டெல்லி அமர்வு நீதிமன்றம் சொல்லுச்சு. ஆக செந்தில் பாலாஜி மேல சதி குற்றச்சாட்டை யாரோ ஒருவர் எங்கேயோ சொன்னார்னா அதை உடனே அதன் அடிப்படையில விசாரிக்க கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது போக தனியாக நடந்த எங்கேயோ மறைவிடத்துல நடந்த நிகழ்வுகள் இது இல்லை. முழுக்க ஏராளமான தொலைக்காட்சிகளும் யூடியூப்களும் இதை வந்து லைவா கேப்சர் பண்ணியிருக்காங்க. எவிடன்ஸ் ஆக்ட் படி அது வந்து நீங்க எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கலையாங்கிறது வேற விஷயம். ஆனா பிரைமா ஃபேசி நீங்க வந்து இதை பார்த்து என்ன நடந்ததுங்கிறத புரிந்து கொள்ளலாம். தன் மீது சுமத்தப்பட்ட அவதூறுகளுக்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு பிரஸ் மீட்ல செந்தில் பாலாஜி அதையெல்லாம் விவரிச்சு சொன்னார். அவ்வளவுதான். அது தேவையே இல்லாம சம்பந்தமே இல்லாம ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒருவரை அந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விட்டது பிஜேபி, அதிமுக, தாவேக குரூப் தான். அந்த சதி கோட்பாட்டை முன்வைத்தவர்கள் அவரை தேவையில்லாம அதுல இழுத்தாங்க. அதனால ஒரு விளக்கம் சொன்னாரு, அவ்வளவுதான். அந்த விளக்கமும் சொல்லாம எல்லா அவதூறுகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. அது அவசியம் இல்லாதது. அவருக்கு விளக்கம் சொன்னது ரைட்டு தான். அதனாலதான் கூப்பிட்டுருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். மருத்துவமனையில இருந்தவர்களை எல்லாம் செந்தில் பாலாஜி இப்போது சரியாக சொன்ன மாதிரி மருத்துவமனையில ஆச்சரியமா இருக்கு என்ன கூப்பிட்டுருக்கிறது. மருத்துவமனைக்கு வந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது அப்படின்னு அவர் சொன்னது ரொம்ப முக்கியமானதுதான். பட் 17ஆம் தேதி அவர் போய் விளக்கம் சொன்னாருன்னா அவர் சொல்றாரு இப்ப சொல்லுவேன்னு சொன்னதோட முடிஞ்சு போகும்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து பல கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. மிக நன்றி. நன்றி ஹக்கீம்.